வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் நவம்பர் 2024 கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட ப்ராப்ளம் இது. 5 மார்க்ல கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். எஸ், இப்ப ப்ராப்ளம் பார்க்கலாமா? A Limited issued 15,000 shares of rupees 10 each at a premium of rupees 2 per share. Payable rupee 1 per share on application, rupees 6 per share on allotment, including premium, rupees 3 per share on first call, and rupees 2 per share on final call. These shares were all subscribed and money was duly received. Give journal entries in the books. ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். A Limited பாத்தீங்கன்னா 15,000 shares issue பண்றாங்க. ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 rupees ஷேர் ஓடுது. இத பிரீமியம்ல வந்து இஷ்யூ பண்றாங்க. பிரீமியம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 rupees. அப்ப இஷ்யூ பிரைஸ் எவ்வளவுன்னா 12 rupeesக்கு இஷ்யூ பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் 1 rupee அண்ட் அலாட்மெண்ட் பாத்தீங்கன்னா 6 rupees இன்க்ளூடிங் பிரீமியம் சொல்லிட்டாங்க. இப்ப வெறும் அலாட்மெண்ட் மட்டும் 4 rupees, பிரீமியம் ஒரு 2 rupees. அது ரெண்டும் சேர்ந்ததுதான் இங்க 6ன்னு கொடுத்திருக்கு. ஓகே, அப்புறம் ஃபர்ஸ்ட் கால் பாத்தீங்கன்னா 3 rupees, ஃபைனல் கால் பார்த்தா 2 rupees. ஓகேவா? இந்த ஷேர்ஸ் எல்லாமே பப்ளிக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க அண்ட் மணியும் எல்லாத்துலயுமே வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு டியூவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இதுக்கு ஜர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. எஸ், ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்னன்றது தெரியும்ல, பேசிக் ப்ராப்ளம் தான் இது. ஃபர்ஸ்ட் என்ட்ரி பாத்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டெட்டா டு ஷேர் அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணதுக்கான என்ட்ரி. அப்போ 15,000 into 1. ஓகே, 15,000 into 1 பாத்தீங்கன்னா 15,000. பேங்க் அக்கௌண்ட் டெட்டா டு ஷேர் அப்ளிகேஷன் மணி வந்து ரிசீவ் பண்ணிருக்காங்க. ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம ஷேர் கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். சோ அதுக்கான என்ட்ரி என்னன்னா ஷேர் அப்ளிகேஷன் டு ஷேர் கேபிட்டல். ஓகே, அப்ளிகேஷன் மணியை ஷேர் கேபிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு 15,000. அடுத்து பாத்தீங்கன்னா அலாட்மெண்ட்டுக்கான என்ட்ரி. அலாட்மெண்ட் என்ட்ரி பாத்தீங்கன்னா பிரீமியமோட சேர்த்து வரும் நமக்கு. இப்போ என்ட்ரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷேர் அலாட்மெண்ட் டு ஷேர் கேபிட்டல் டு ஷேர் பிரீமியம். பாருங்க, ஷேர் அலாட்மெண்ட்ல 6 rupees போட்டிருக்கோம். ஷேர் கேபிட்டல் பாத்தீங்கன்னா 4 rupees அண்ட் பிரீமியம் பாத்தீங்கன்னா 2. இந்த 4ம் 2ம் சேர்ந்தது இந்த அலாட்மெண்ட்ல 6 rupees. ஓகே, இது 90,000, இது 60,000, இது 30,000. ஓகேவா? எஸ். இப்ப நெக்ஸ்ட் நம்ம இது அலாட்மெண்ட் மணி டியூக்கான என்ட்ரி. இப்ப அலாட்மெண்ட் மணி ரிசீவ் பண்றதுக்கான என்ட்ரி என்ன அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் டெட்டா டு ஷேர் அலாட்மெண்ட். ஓகே, பாருங்க, பேங்க் அக்கௌண்ட் டெட்டா டு ஷேர் அலாட்மெண்ட். இந்த 90,000 அலாட்மெண்ட்ல என்ன அமௌண்ட் இருந்ததோ அதை நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஓகேவா? எஸ். அடுத்து பாத்தீங்கன்னா ஷேர் ஃபர்ஸ்ட் கால். ஃபர்ஸ்ட் கால் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 rupees per call. அப்ப அலாட்மெண்ட் மணி போட்டு முடிச்ச உடனே நம்ம டியூ என்ட்ரி போடணும் காலுக்கு. ஓகே, காலுக்கு டியூ என்ட்ரி என்ன அப்படின்னா ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் டெட்டா டு ஷேர் கேபிட்டல். பாருங்க, ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட் டெட்டா டு ஷேர் கேபிட்டல். அப்போ 15,000 into 3, 45,000. சரியா? இப்போ நெக்ஸ்ட் பேங்க் டு ஷேர் ஃபர்ஸ்ட் கால். அடுத்து என்னது ரிசீவ் பண்றதுக்கான என்ட்ரி. பாருங்க, பேங்க் அக்கௌண்ட் டெட்டா டு ஷேர் ஃபர்ஸ்ட் கால் அக்கௌண்ட். ஃபர்ஸ்ட் கால் மணி ரிசீவ் பண்றோம். அதே 45,000 தான். இங்க கால்ஸ் அண்ட் அரியர்லாம் எதுவுமே இல்லை. ஆல் மணி டியூ வர் ரிசீவ்ட் அப்படின்னு சொல்லிட்டதுனால அதே 45,000 நம்ம போட்டுடுறோம். இப்போ ஃபைனல் கால் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 rupees per share on final call கொடுத்துருக்காங்க. பாருங்க, rupees 2 per share on final call. அப்ப இதுக்கு டியூ என்ட்ரி பாஸ் பண்ணணும் இல்லையா? ஷேர் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டெட்டா டு ஷேர் கேபிட்டல். ஓகே, 15,000 into 2, 30,000. சரியா? இப்ப வந்து டியூ என்ட்ரி போட்டாச்சு. இப்ப இந்த ரிசீவபிள் என்ட்ரி பாஸ் பண்ணணும் இல்லையா? ரிசீவபிள் என்ட்ரி என்ன? பேங்க் அக்கௌண்ட் டெட்டா டு ஷேர் ஃபைனல் கால். பாருங்க, பேங்க் அக்கௌண்ட் டெட்டா டு ஷேர் ஃபைனல் கால். அதே 30,000க்கான என்ட்ரி பாஸ் பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். பிரீமியமோட கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். ஓகே, இதுக்கு 5 மார்க். பேசிக் ஜர்னல் என்ட்ரிஸ் மட்டும் தான் இதுல இருக்கு இல்லையா? எஸ். இப்ப நெக்ஸ்ட் வீடியோல வேற ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.